கிரகங்களோட பாதிப்பு, கிரகங்களோட இருப்பிடம் தான் இந்த மாதிரியான விபத்துலாம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அடுத்து கிரகங்கள் நகரும்போது இந்த பாதிப்பெல்லாம் குறையுமா? இது எவ்வளோ இல்ல காலத்துக்கு சனி எங்கேருந்து நகரம்? இப்போ தானே வந்திருக்காரு. சனி இருக்கிற காலகட்டத்தில் அவர் ஒருத்தர் போதும். அதாவது ஒரு ஜோசியத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, 9 கிரகமும் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சனி நல்லா இருந்தால் போதும், ராகு நல்லா இருந்தால் போதும், குரு நல்லா இருந்தால் போதும், சுக்கிரன் நல்லா இருந்தால் போதும்னா கூட மற்ற பிளானட்டெல்லாம் சமாளிக்கக்கூடிய. அதே போல் கெடுதல் செய்வதற்கும் அந்த கிரகங்களுக்கே பவர் உண்டு. அதில் அதே போல் பார்வைகள் வரக்கூடிய சமயத்தில், கேந்திரத்தில் வரக்கூடிய சமயத்தில் இன்னும் அதிகமான குழப்பங்கள், அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் ஈஸியாக கொண்டு வந்துடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2031 வரைக்கும், ஏன்னா அடுத்த சனி பயிற்சியும் செவ்வாய் வீட்டுக்கு தான் வருது. ஸோ உலகத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள், பிரச்சனைகள், இந்த மனிதன் கஷ்டப்படக்கூடிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். அதில் என்னென்னா தெய்வ மார்க்கங்களுக்கு நிறைய போவாங்க. மனுஷங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிடும், பயம் வந்துடும். அந்த மாதிரி பயம் வரக்கூடிய காலகட்டம்.